வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 9th February கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். மகாராஷ்டிர மற்றும் நாட்ராஜ் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். ஹோஜாகிரி எந்த மாநிலத்தின் நடனம்? திரிபுரா. ரணப்பா மற்றும் சாத்திய தண்டநாடா எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. லம்பாடி, ஒட்டம் தேடல் மற்றும் சித்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பூட்டியாஸ், காஸ், லெப்சாஸ் மற்றும் லிம்பு. லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சின்னதா பாத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லபாச்சாரியா சுத்த அத்வைதம் அப்படிங்கிற தத்துவத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பிரிட்டன் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். சியாம்ஜி கிருஷ்ணவர்மா இந்திய சோசியலிஸ்ட் அப்படிங்கிற செய்தித்தாள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்திய தேச காங்கிரஸ் மாநாடு 1896ஆம் ஆண்டு கல்கத்தால ரஹிமத்துல்லா சயானி தலைமையில நடந்துச்சு. முல்லையனகிரி கர்நாடகாவின் மிக உயரமான சிகரம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956ல இருந்து 1961 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பிசி மகளனோபிஸ் மாடல். பண மசோதாக்கள் தொடர்பான சிறப்பு நடைமுறைய சரத்து அல்லது பிரிவு 198ல சொல்லியிருக்காங்க. லீலா சேத் இந்தியாவின் முதல் பெண் தலைமை நீதிபதி. இண்டிகோ கிளர்ச்சி 1859ஆம் ஆண்டு விஷ்ணு மற்றும் திகம்பர் பிஸ்வாஸ் தலைமையில நடந்துச்சு. ஏமனின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஹ்மத் அவாத் பின் முபாரக். ஆண்டின் சிறந்த வணிக பெண்மணி விருது பெற்றவர் யார்? பீனா மோடி. விண்வெளியில் அதிக நேரம் செலவழித்த உலக சாதனையை முறியடித்தவர் யார்? உலோக் கோனனன்கோ. ஏக் ஜமீன்தார் மேரே அந்தர் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? சஞ்சீவ் ஜோஷி. ஹாக்கே ஜிங்கோப் காலமானார். அவர் யார்? நேம்பியாவின் ஜனாதிபதி. புதிய ராணுவ துணை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? உபேந்திர திவேதி. ரகு ஸ்ரீனிவாசன் பார்டர் ரோடு அமைப்பின் தலைவர். நீனா சிங் சிஏஎஸ்எஃப் உடைய முதல் பெண் தலைவர். ராகுல் ரஸ்கோத்ரா ஐடிபிபி உடைய தலைவர். உபால் குண்டு தெற்கு கடற்படை கட்டளை தளபதி. கிழக்கு கடற்படை கட்டளை தளபதி சாந்தனு ஜா. தல்ஜித் சிங் சௌத்ரி சசஸ்திர சீம பாலுடைய தலைவர். பிரீத்தி ரஜாக் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் சுபைதார். SJFI மற்றும் DSJA மூலம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், அதாவது இந்திய ஒலிம்பிக் சங்கத்துடைய தலைவர் PT உஷாக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. TK ரங்கராஜன் சான்சாட் ரத்னா அல்லது அப்துல் கலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. நவீன் ஜிந்தால் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. அம்பை அல்லது CS லட்சுமி டாடா இலக்கியம் நிரலை வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. பான்கி மூன் பவர் ஆஃப் ஒன் விருது 2023 விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. எந்த நாடு ஆண்கள் FIH ஹாக்கி 5S உலகக்கோப்பை 2024 வென்றது? இந்த உலகக்கோப்பை முதல் முறையா நடக்கக்கூடிய உலகக்கோப்பை இப்பதான் முதல் முறை ஆரம்பிச்சிருக்காங்க. சோ ஆண்களுக்கான பிரிவுல நெதர்லாந்து நாடு மலேசியா நாடு தோக்கடிச்சு வின் பண்ணிருக்காங்க. இந்தியா இந்த உலகக்கோப்பையில 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆண்கள் ஹாக்கி உலகக்கோப்பை போன வருஷம் ஜெயிச்ச நாடு ஜெர்மனி. 13வது சீனியர் மகளிர் தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்ச மாநிலம் மத்திய பிரதேசம். இதுவே 13வது சீனியர் ஆண்கள் சீனியர் தேசிய சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சது ஹாக்கி பஞ்சாப். இந்தியா ஆண்கள் மற்றும் பெண்கள் ஹாக்கி ஜூனியர் ஆசிய கோப்பை, டோர்னியோ டெல் சென்டர்னாரியோ கோப்பை, அப்புறம் 14வது சுல்தான் ஆஃப் ஜோகர் கோப்பை 2023ல ஜூனியர் ஆண்கள் ஹாக்கி அணி வெண்கல பதக்கமும் ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் பாதுகாப்பான இணைய நாளாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் February மாசம் 6ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து மாற்றத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஜனவரி 11 தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம். ஜனவரி 14 ஆயுதப்படை வீரர்கள் தினம். ஜனவரி 15 இந்திய ராணுவ தினம். ஜனவரி 19 கோக் போரக் நாள். ஜனவரி 23 பராக்கரம் திவாஸ். ஜனவரி 21 திரிபுரா
மணிப்பூர் மற்றும் மேகாலயாவின் மாநில தினம். ஜனவரி 24 சர்வதேச கல்வி தினம். ஜனவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை உலக தொழுநோய் தினம். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை நாள். எந்த மாநில அரசு முதலமைச்சர் வயோஸ்ரீ யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின மாநிலம் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநிலம் வயோஸ்ரீ திட்டம் எதுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள், கிட்டத்தட்ட 15 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு இந்த வயோஸ்ரீ திட்டம் போய் சேரும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்த வயோஸ்ரீ திட்டம் அப்படின்னா என்னன்னு பாத்துடலாம். உடல் மற்றும் மனநல குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு நிதி உதவி வழங்கணும். மாசந்தோறும் இந்த மாதிரி நோய் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு 3000 ரூபாய் மாசந்தோறும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் மகாராஷ்டிரா மாநிலம் முதலமைச்சர் வயோஸ்ரீ யோஜனா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்ப மகாராஷ்டிரா மாநிலத்தை பத்தி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் மாநிலம் மகாராஷ்டிரா கைதிகளுக்கு ஜிக்வாலா அப்படிங்கிற தனிநபர் கடன் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் ஏரவாடா ஜெயில அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லோகாயுக்தா மசோதாவை நிறைவேற்றிய முதல் மாநிலம் மகாராஷ்டிரா. முதல் முறையா லோக்சபால லோக்பால் அப்படிங்கிற கான்செப்டை எப்ப அறிமுகப்படுத்தினாங்கன்னா 1968ஆம் ஆண்டு. வந்தே மாதரம் முயற்சி, சாசன் அபில்யா தாரி முயற்சி, சலோகோ யோஜனா, நாமோ ஷேத்காரி மகா சன்மம் யோஜனா, லக்கி ஏரி திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலம் ஜனவரி 15ஆம் தேதிய கஷாபா காதாவை கௌரவிக்கும் வகையில மாநில விளையாட்டு தினமா அனுசரிக்கிறாங்க. போட் இன் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ரன்வீர் சிங். போட் அப்படிங்கிறது இயர்போன் ஹெட்போன் உருவாக்குற கம்பெனி. இந்த நிறுவனத்துடைய பிராண்ட் தூதுவர் ரன்வீர் சிங். ரன்வீர் சிங் பெப்சிகோ இந்தியா மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் உடைய பிராண்ட் தூதுவர். ரஃபேல் நடால் மற்றும் இகா ஸ்வியாடெக் இன்ஃபோசிஸ். MS தோனி ஸ்வராஜ் டிராக்டர்ஸ் லேஸ் SBI ஜியோ மார்ட். கத்ரினா கைஃப் யுனிக்லோ இந்தியா மற்றும் ராடோ. முகமது ஷமி பூமா. விதித் குஜராத்தி ஆம்பிட். சேத்தன் பகவத் ஹென்ரி ஹார்வின் கல்வி. R மாதவன் ஆல்கோ. ரவீந்திர ஜடேஜா ஆஸ் இட் இஸ் ஊட்டச்சத்துடைய பிராண்ட் தூதுவர்.